ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் சிறுதானிய வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது குதிரைவாலி வெண்பொங்கல். இதை சூப்பராக வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது தாங்க குதிரைவாலி. இதை நம்ம அளந்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கினது. இதை நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது 250 கிராம்ஸு. இதை இப்போ நம்ம அளந்து எடுத்துக்கிட்டு அதே டம்ளர்லேயே தண்ணி இல்லாமல் அளந்து ஊற்றிக்கணும். இப்போ 1 கப் அளவுக்கு எடுத்துகிட்ருக்கேன். இதை நாம் நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி விளையாததெல்லாம் இந்த மாதிரி மிதக்கும். அதையெல்லாம் நம்ம வடிச்சிடலாம். 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணணும். கல் மண் இருந்தாலும் நம்ம அதை அரித்து எடுத்துடணும். இப்போது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது 1 மணி நேரம் ஊறணுங்க. நல்லா ஊறட்டும். இந்த கப்பில் அரிசி எடுத்ததுனால அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்ருக்குங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம அளந்து தண்ணி ஊற்றணும். இப்போ நான் இதில் 3 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. நல்லா பாருங்கள், 1 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. இதை நாம் இப்படியே மூடி போட்டு விசில் போட்டுறக்கூடாது. அப்படி நம்ம செஞ்சோன்னா குட்டி குட்டியாக இருக்கு இல்லைங்களா, இந்த குதிரைவாலி பாசிப்பருப்பு அதெல்லாம் போய் நமக்கு அடைச்சிரும். அப்போ குக்கர் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே இந்த மாதிரி பொங்கல் செஞ்சால் நம்ம உடனே அப்படியே மூடி போட்டுறக்கூடாது. 3/4 பதம் வேகட்டும். அதுக்கும் சேர்த்து தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். நல்லா 3/4 பதம் வெந்த பிற்பாடு நாம் மூடி போட்டு ஒரு விசில், ஹையில் ஒரு விசில் விட்டுட்டு ஒரு சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வேக விட்டாவே போதும். நமக்கு தேவையான பக்குவத்துக்கு வெந்துடும். இப்போது நாம் தாளித்து கொட்டுறதை இப்போயே தாளித்து கொட்டிடலாங்க. தாளித்து கொட்டிட்டு நம்ம பொங்கல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாசனை நல்லா ஆட் ஆகிக்கும் பொங்கலில். நமக்கு ஹோட்டலில், கோயிலில் கொடுக்குற பொங்கல் மாதிரியே இருக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். இதில் இஞ்சி பொடியாக துருவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிகிட்ருக்கேன். இது கூட கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன் அளவு நல்லா வதக்கிட்டு நம்ம 3/4 பதம் வெந்ததும் அது கூட இதை சேர்த்துக்கலாம். இப்போது வதங்கிருச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துட்ருக்கேன். தாளிக்கிற அந்த வடைச்சட்டிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்ருக்கேங்க. நம்ம உடைச்ச முந்திரி, நான் ஒரு 10 முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு பொங்கலோட சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக வதங்கிருச்சுங்க. இப்போ நான் பொங்கலில் சேர்த்துடலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. வெயிட் பண்ணலாம். ஹையில் ஒரு விசில் வரட்டும். அப்புறம் சிம்மில் வச்சு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கும். பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்ருக்கேன். இதுவும் பொங்கலுக்கு நல்ல வாசத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்குங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
குதிரைவாலி பொங்கல் ரெடி. பொங்கல் சுட சுட பொரிமாறியாச்சுங்க. இதுக்கு முருங்கைக்காய், மஞ்சள் பூசணி சேர்த்த பருப்பு சாம்பார், தேங்காய் சட்னி, சூப்பராக தெருவே கமகமன்னு மணக்க குதிரைவாலி வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாங்க. ஹோட்டலுக்கே போனால் கூடயும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான பொங்கலை சாப்பிட முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த அளவில் ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. நீங்கள் ஒரு டம்ளர் பாலும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் சாப்பிடாத டேஸ்ட்டில் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.